எனது கோடிக்கணக்கான பணத்தை வீட்டில் வச்சுட்டு மக்கள் வீட்டை பூட்டாமல் போகிறாங்களா? எனது கதவுகளே இல்லையா? அப்படி ஒரு கிராமம் இருக்கு. எங்க, எப்படி, ஏன் தெரியுமா? ஒரு கதை சொல்லிட்டேன் சார். இந்தியாவில் இருக்கக்கூடிய சனி சிங்கப்பூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய எந்த வீட்லேயுமே கதவுகளே கிடையாது. வாச கதவு மட்டும் இல்லைங்க, ஜன்னல் கதவுகள் கூட கிடையாதாமா. அது மட்டும் கிடையாது, இந்த ஊர்ல வங்கி கூட இருக்கு, பேங்க். அங்க கூட கதவுகள் சுத்தமா கிடையாது. பேங்க்ல கதவுகள் இல்லைன்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆமா, உண்மைதான். என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. இன்னைக்கும் கூட இங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் பின்பற்றப்பட்டுட்டு வருது. இதற்கு பின்னாடி ஒரு வரலாறு, ஒரு கதையே இருக்கு. இந்த ஊருடைய வரலாறு தான் என்ன அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ உங்கள் வீட்டில் நைட்டு தூங்கும்போது கதவுகளையும் ஜன்னலையும் நல்லா சாத்திட்டு தூங்குவீங்க. சில நேரங்களில் தூங்க போனதுக்கப்புறமா கூட ஜன்னல்கள் மூடி இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் வந்துடும். ஒரு முறை போய் திறந்து பார்த்துட்டு மறுபடியும் லாக் பண்ணி பார்த்துட்டு வருவோம். ஆனால் பாருங்கள், மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சனி சிங்கப்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வீட்டில் ஒரு கதவு கூட இல்லாமல் இப்போ கூட வெட்ட வெளியாக தான் அவங்க தூங்குறாங்களாம், வீட்டுக்குள்ளே நடமாடுறாங்களாம். அந்த கிராமத்தில் பிரதான கதவு மட்டும் இல்லைங்க, வீட்டில் எந்த விதமான அறைக்குமே கதவு இல்லை, ஜன்னலுக்குமே கதவு கிடையாது. இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்தவித திருட்டுகளோ அது போக அசம்பாவித சம்பவங்களோ நடக்காமல் சனி பகவான் பாதுகாத்து வருவதாக அந்த ஊர் மக்கள் நம்பிட்டு வராங்க. திருநள்ளாற்றில் குடியிருக்கும் நான் என் திசை முடியும் போது ஒவ்வொருவருக்கும் மாபெரும் நன்மைகளை செய்வேன், இது உறுதி. இந்த பழக்கம் அந்த கிராமத்தில் வெறும் 300 ஆண்டுகளாகத்தான், அதாவது 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே பின்பற்றப்பட்டு வருது. அதாவது 300 வருஷங்களுக்கு முன்னாடி இங்கே ஒரு வரலாறு நடந்திருக்கு. அங்கே என்ன கதை நடந்திருக்கு அப்படின்னா, அந்த ஊர்லயே ஒரு பெரிய வீடு. தள்ளுப்பா தள்ளு. குழந்தைங்க தனியா உட்காந்துட்டு இருக்கீங்கல்ல, பயந்துட்டீங்களோன்னு அதால் தான் நான். இந்த கிராமத்தில் ஒரு சின்ன ஆறு ஓடி இருக்கு. அந்த ஆற்றுல ஒரு நாள் திடீர்னு வெள்ளம் கரை புரண்டு ஓடி இருக்கு. இதனால ஆற்றங்கரையில் இருந்த பொருட்கள் எல்லாம் அடிச்சுட்டு போக ஆரம்பிச்சிருக்கு. அதற்கப்புறமா ஒரு வாரம் கழிச்சு தான் வெள்ளம் கரை புரண்டு ஓடுறது நிற்குது. இந்த நிலைமையில் என்ன ஆகுது, வெள்ளம் வடிஞ்சதுக்கு அப்புறமா வெள்ளத்தில் ஒரு பெரிய கருப்பு நிற கல் ஒன்று ஆற்றுல அடிச்சுட்டு வரப்பட்டு அந்த ஊரில் நடுவில் கிடக்குது. அப்படியான கருமை நிற கல் அந்த பகுதியில் எங்கேயுமே இல்லையாம். சுற்றி முத்தி பகுதியில் எங்கேயுமே அப்படி ஒரு கருப்பு நிற கல்லை அவங்க பார்த்ததில்ல. அதாவது 300 வருஷங்களுக்கு முன்னாடி அப்படிங்கிறப்ப அந்த கிராமத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே அந்த கிராமம் அத்துப்படி. அப்படி அந்த கிராம பகுதியில் இருக்க மக்கள் சொல்கிறாங்க, இந்த கல் இங்கே எங்கேயுமே இல்லை, சுற்று வட்டாரத்துலையுமே இந்த கல்லை நாங்கள் பார்த்ததில்ல அப்படின்னு. இப்படி ஒரு கருமையான கல் எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. பூமிக்குள்ளே கூட அந்த கல் புதஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பாருங்கள், பூமிக்குள்ளேருந்து அந்த கல் வந்த மாதிரி தெரியல. திடீர்னு மேலோட்டமாக தான் அது இருக்குது. எங்கேயுமே மண்ணு கூட ஒட்டாமல் இருக்குது. அதனால் மக்கள் அந்த கல்லை பார்க்க குவிஞ்சிருக்காங்க. அப்புறம் அந்த கல்லை தொடுறதுக்கே பயந்து போகிறாங்க அந்த பகுதி மக்கள். ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சில பேர் இது ஏதோ வித்தியாசமான பொருள் மாதிரி தெரியுது, யாராவது கொண்டு வந்து வச்சுருப்பாங்களாங்கிற சந்தேகம்லாம் படுறாங்க. அப்போ அந்த கூட்டத்துக்குள்ள இருந்த ஒருத்தர் குச்சியை வச்சு அந்த கல்லை குத்தி பார்க்குறாரு. கரெக்டாக அந்த கல்லில் இருந்து ரத்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இதை பார்த்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, கதறி அடிச்சுட்டு பயந்து போய் ஓடி தங்களுடைய வீடுகளில் தஞ்சம் அடைஞ்சிடுறாங்க. அன்னைக்கு இரவு என்ன நடக்குதுன்னா, அந்த ஊர் தலைவருடைய கனவுல வந்த சனி பகவான் தான் தான் அந்த கல்லில் உருவில் வந்திருக்கிறதாகவும் அந்த பகுதி மக்களை காப்பாற்றுறதுக்காக தான் வந்திருக்கிறதாகவும் அந்த கல்லை அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நேரடியாக அருள்பாலிக்கும்படி வைக்கணும் அப்படின்னும் அவர் கேட்டுக்கிட்டதா சொல்லப்படுது. மறுநாள் இதை ஊர் மக்கள் கிட்ட பகிர்ந்துக்கிறாரு அவரு. அதன் பின்பு அந்த கல்ல மக்கள் சனீஸ்வர பகவானாகவே வழிபட துவங்குறாங்க. கோவில் கட்டவும் முடிவு செய்யறாங்க. அப்பதான் சனீஸ்வர பகவான் நேரடியா மக்கள் கூட தொடர்பில் இருக்கணும் அப்படின்னு சனீஸ்வர பகவான் கேட்டுக்கிட்டாரு அப்படின்னு தலைவர் சொல்றாரு. அதனால கூரை இல்லாம வெட்ட வெளியில ஒரு மேடை மட்டும் அமைச்சு அதுல சனீஸ்வர பகவானை பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வீடுகள்ல கதவுகள் இருந்தா அதை எடுக்க சொல்லி ஊர் தலைவர் உத்தரவிடுறாரு. இந்த ஊர் மக்கள் எல்லாருமே கதவில்லாத வீடுகள்ல தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு போடுறாரு. அப்பதான் சனி பகவானுடைய அருள் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு நம்பியிருக்காங்க. அப்போ ஊர் மக்கள் சேர்ந்து கதவில்லாமல் இருக்கிறதுனால இந்த ஊரில் திருட்டு சம்பவங்கள் இல்லை பாதுகாப்பற்ற சம்பவங்கள் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு சனி பகவான் கிட்ட வேண்டிக்கிட்டதாக சொல்லப்படுது. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்குமே அந்த ஊரில் திருட்டுக்கள் அப்படிங்கிற ஒரு சம்பவம் நடக்கவே இல்லையாம். திருட்டு சம்பவம் அப்படிங்கிறத அவங்க கேள்விப்பட்டது இல்லையா இந்த 300 வருஷங்களாகவே.
ஆனால் பாருங்க, அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா ஒரு சில திருட்டு சம்பவங்கள் தெரிஞ்சும் தெரியாமலும் நடக்கும்போது உடனடியாக யார் திருடினாங்களோ அவங்களுக்கு உயிரே போயிடுமா. வீட்ல இருந்த நகை பொருள் எதையும் காணோம், நீங்க என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க? திருட வந்தவன் இங்க எப்படி 1/2 கிலோமீட்டருக்குள்ளதான் சுண்டு கிடப்பான், பிடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் அந்த ஊர் மக்கள் நம்புறாங்க. அப்படி அந்த ஊர் மக்கள் சில சம்பவங்களையும் கதைகளையும் அந்த பகுதியில் சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இதனுடைய வரலாறு முழுமையாக தெரிஞ்சிருக்கு. அதனாலேயே பயம் ஏற்பட்டு அந்த பகுதி மக்களுக்கு போகக்கூடிய யாருமே எந்த பொருளையுமே திருடிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்களாம். திருடங்க கூட அந்த ஊருக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்களாம். இன்னைக்கு வரைக்கும் பல ஆண்டுகளாகவே அந்த ஊரில் ஒரு திருட்டு சம்பவம் கூட நடக்கவே இல்லையாம், பதிவாகவே இல்லையாம். எந்த வீட்லேயுமே கதவும் இல்லை, வெறும் துணிகள், ஃபோட்டோ வாசல்கள் அப்படியே வச்சு மூடப்பட்டிருக்கும், அவ்வளவுதானா. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருட்டு சம்பவங்கள் எப்படி நடக்காமல் இருக்குது, அந்த பகுதி மக்கள் கதவில்லாமல் இன்னைக்கும் இருக்கிறதுக்கான மூல காரணம் என்ன அப்படிங்கிற உண்மைகள் இன்னும் வெளிவரலை. உண்மையிலேயே வெள்ளத்தில் அடிச்சுட்டு வந்த அந்த கல்லை குச்சியால் குத்தும்போது ரத்தம் வந்துச்சா அப்படிங்கிறதே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்க சந்தேகப்படக்கூடாது, சாமியை நம்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே தவிர ரத்தம் வந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத முழுமையாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி கதவுகளை வச்சு அவங்க ஒரு வேளை வீட்டை கட்டிட்டாங்க அப்படின்னா அதை அவங்க தெய்வ குத்தமாக பார்க்குறாங்க. அதனாலேயே இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒன்று திரண்டு யாருமே எப்பவுமே கதவு வச்சு எத்தனை ஜென்ரேஷன் ஆனாலுமே எவ்வளவு வருஷம் ஆனாலுமே வீட்டை கட்டக்கூடாது, எந்த வீட்டுக்கும் கதவுகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான மெயினான சத்தியத்தை பண்ணிக்கிறாங்களாம். இப்படி இந்த மாதிரி முதன்மை சத்தியத்தை பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிராமத்தில் வச்சு பண்ணிக்கிறாங்களாம். அந்த பஞ்சாயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, யாரும் எந்த நிலைமையிலுமே எந்த சூழல்லையுமே கதவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த உள்ளே கொண்டு வரக்கூடாது. இந்த ஊருக்குள்ளே அப்படி ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்கள ஊரை விட்டு தள்ளி வைக்கிறதுக்கு கூட நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா எத்தனை ஆண்டுகள் ஆனாலுமே எவ்வளோ ஜென்ரேஷன் கடந்து வந்தாலும் கூட ஜன்னலை கூட வைக்கிறதுக்கு அந்த ஊர் மக்கள் பயப்படுறாங்க. சனி பகவானை நம்பாமல் ஜன்னல் வைக்கிறாங்க, கதவு வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு எழுந்துரும் அப்படிங்கிற காரணத்துக்காகவே அந்த ஊர் குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு தலைமுறைகள் ஆனாலும் சரி, எப்படி கூட்டு குடும்பமாக வாழ்ந்தாலும் சரி, கதவுகள் அப்படிங்கிறதை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. இது சுத்தி இருக்கிற ஊர்களுக்கு எல்லாத்துக்குமே வினோதமான பழக்கமா இருந்தாலும் கூட, கேட்கிற நமக்கே கொஞ்சம் வியர்டா இருந்தாலும் கூட, அங்க இருக்கக்கூடிய மக்கள் சனி பகவானுடைய நம்பிக்கையின் தாக்கமாகத்தான் இதை நாங்க பண்றோம் அப்படின்னு பயபக்தியா தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரி கதவில்லாம இப்படி ஒரு ஊர் இருக்கு அப்படிங்கிறது உங்களை எத்தனை பேர்த்துக்கு முன்னாடியே தெரியும் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. அது போக இப்படி ஒரு ஊர் இருக்கிறத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. இது இல்லடா ஊரு. நம்ம ஊர்ல ஒரு தியேட்டருக்குள்ள இருட்டுல தெரியாம காலம் வச்சுக்க காலை தனியா வெட்டி விட்டாங்க. கான்பிடென்டா இருக்க மக்களே, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.